உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 9 அதிகாரங்களில் ஞானம் 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 இருந்தால் விபசார ஸ்திரீக்கிட்ட, மதிகேடான ஸ்திரீக்கிட்ட சிக்க மாட்டீங்க அப்படின்னு அங்கே எழுதியிருக்கு. ஏன்னா இந்த ஞானம் இல்லாமல் போச்சுன்னா இந்த குடும்பத்தை கெடுக்கிறது தான் பிசாசோடைய நோக்கம். பார்த்தீங்களா? கொண்டு போய் உங்களுடைய இளவயதின் மனைவியை விட்டுவிட்டு எங்கேயாவது யாரையாவது தேடி அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்னன்னு எழுதியிருக்கு. ஆனால் இவன் போய் அதெல்லாம் செஞ்சு அவளோட கூட ஒரே மாம்சமாகி, வேசியோட இசைந்திருக்கிறவன் அவளோட ஒரே மாம்சமாகி இருக்கிறான் அப்படி எழுதியிருக்கு. அப்புறம் குடும்பம் நாசமாயிரும். பார்த்தீங்களா? அந்த ஆதாம் பாவம் செஞ்சவன முதல்ல அவனுக்குள்ள பயம் வந்தது, அவனுக்குள்ள சாபம் வந்தது. ரெண்டாவது நீங்கள் கவனிச்சிங்கன்னா குடும்பத்தை அது கெடுத்துருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 9 அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா ஞானம் இல்லாதவன் பரஸ்திரிக்கிட்ட, மதிகேடானவள்கிட்ட, வாயாடிக்கிட்ட அவன் பேசி சிக்கிக்கிறான் அப்படி எழுதியிருக்கு. அப்போ குடும்பம் கெட்டு போகுது. பார்த்தீங்களா? தானும் குடும்பமும் நல்லா இருந்தால் தான் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் அந்த 2வது அதிகாரத்தில், 3வது அதிகாரத்தில், 5வது அதிகாரத்தில், 7வது அதிகாரத்தில் அங்கெல்லாம் எழுதியிருக்கு. 9வது அதிகாரத்தில் எல்லாம் எழுதியிருக்கு. எப்படி நீ ஞானமாக நடந்தால் இந்த பரஸ்திரிக்கு தப்பிக்கொள்ளலாம் அப்படி எழுதியிருக்கு. அப்போ குடும்பத்தை நீ நல்லா காப்பாற்றிக்கிறவ அப்படி சொல்ல வர்றாரு. சரி, 9 அதிகாரங்கள் அதை பார்த்தோம். இந்த ஞானம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் கர்த்தர்கிட்டருந்து மட்டும்தான். இந்த உலகத்தில் ஞானம்னு சொல்லிக்கிறாங்க, அது உலக ஞானம், அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, ஜென்ம சுபாவத்துக்குரியது அப்படின்னு சொல்லி யாக்கோபு 3வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அதனால் உண்மையான மெய் ஞானம் பரத்திலிருந்து தான் வருது. அதனால் அவர் கொடுக்குற ஞானத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கும்போது அவர் கொடுத்த அந்த குடும்பத்தை நீங்கள் நன்றாய் நடத்துவீர்கள், ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். மணவாளனாய் இயேசு, மணவாட்டியாகிய சபை என்று சொல்லுகிறதே, அதுபோல் கணவன் மனைவி நீங்கள் வாழ்ந்திருக்க அதை ஒரு பரலோக வாழ்க்கை போல ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆனால் பரலோக வாழ்க்கைக்கு அந்த பரலோக ஞானத்தை விட்டுட்டோம்னா இங்கே உலகத்தில் பரஸ்திரிக்கிட்ட போய் சிக்கி தன்னையும் கெடுத்து குடும்பத்தையும் நாசமாக்குறான். சரி, அதெல்லாம் நமக்கு புரியுது. இப்போ 10வது அதிகாரத்தில் நீதிமான் அப்படின்னு பேச ஆரம்பித்தார். யாருங்க நீதிமான்? இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு தன்னை தேவனோடு கூட சேர்த்து கொண்டு பாவம், பொல்லாத பிசாசு இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக வர்றவங்க தான் நீதிமான் என்ற அந்த பட்டம் தரிப்பிக்கப்படுகிறார்கள். அவருடைய பழைய பாவ வாழ்க்கையை கர்த்தர் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவைகளை நான் நினையாது இருப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்போ உன்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறேன், பரிசுத்தமாக்கியிருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு நீதிமான்கிற பேர் கொடுத்தாரு. நீதிமான் எப்படி வாழுவான்? துன்மார்க்கன், அதாவது தேவனற்றவன், அவன் எப்படி வாழ்வான்னு இந்த 10வது அதிகாரத்துலேருந்து கடைசி வரைக்கும் பல காரியங்களில், பல வித்தியாசமான காரியங்களில் அதை விவரித்து சொல்லுகிறது. சரி, இப்போ நம்ம 23வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:23. தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு. இப்போ சில நண்பர்கள்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் ஒரு மூடன், தேவனற்றவன், முட்டாப்பைய, தேவனுடைய ஆலோசனை இல்லாதவன்,
அவனுக்கு அந்த அந்த கூட்டத்திலேயே நண்பர்களுக்கு எங்கேயாவது காலை வாரி விடுறது தான் அவனுக்கு விளையாட்டு. நான் சும்மா எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். இப்போ உட்காந்துருந்த ஆள் எந்திரிச்சு நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருப்பான். எந்திரிச்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மூடை என்ன செய்வான், பின்னாடி இருந்த சேரை சத்தம் இல்லாமல் எடுத்துருவான். இவன் என்ன பண்ண, பேசிட்டு உட்காரின்னு உட்காந்தா கீழே விழுந்துருவான். மூடனுக்கு இது விளையாட்டுங்க. உங்களோட அப்படி ஆட்கள் யாரும் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு அது விளையாட்டு. ஆனால் நீங்கள் கீழே விழுந்து குடுவை ஒடிஞ்சு போய் அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் கிடக்கணும். இது மட்டும் இல்லை, இது போல் அநேக காரியங்களை செய்வாங்க. அவன்கிட்ட சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருவான். இவனுடைய எதிரிக்கை சொல்லி கொடுத்துருவான். அப்போ என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம். அவன் வேடிக்கை பார்ப்பான். ஆனால் உங்களுக்கு அது பெரிய உத்தரவாம். இந்த மாதிரி மூடர்கள் நமக்கு நண்பர்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தீவினை செய்வது, தீய வினை, கெட்ட காரியங்களை செய்கிறது இவனுக்கு விளையாட்டு. எது விளையாட்டு? சரி, இப்போ பிசாசு பூமியில் விளையாடுறான். அவன் என்ன செய்கிறான்னு நினைக்கிறீங்க? ஜனங்களை கெடுக்கிறதே தான் அவனுக்கு வேலை. அப்போ பிசாசுக்கு கெட்ட காரியங்களை செய்கிறது விளையாட்டு. இவன் யார்? இவன் கெட்ட காரியங்களை செய்கிறது இவனுக்கு விளையாட்டுனா இவன் யார் மகன்? உங்களுக்கே தெரியாதா? ஆனால் புத்திமானுக்கோ ஞானம் உண்டு. புத்திமான் யார்? பொல்லாப்பை விட்டு விலகிறவனுக்கு கர்த்தருடைய ஞானம் வந்துருமா? அவனுக்கு ஞானம் உண்டு. துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இதில் நான் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன், கவனிங்க. விசுவாசிகளே நிறைய பேர் இந்த ஆபத்து வந்துடும், அப்படி ஆபத்து வந்துடும்னு பயந்துக்கிட்டே பேசுகிறாங்க. ஒருவேளை இவங்க யோபுன்னு நினப்பு, அவன் ஏதோ பயந்த காரியம் நேரிட்டதுன்னு. இந்த ஆளுக கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் எங்கே எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செஞ்சு விட்டு அப்புறமேல ஆபத்து இப்படி வந்துடுமா அப்படி வந்துடுமான்னு பயந்துக்கிட்டே இருக்காங்களே. இது துன்மார்க்கன் தான் இப்படி பயந்துக்கிட்டு இருப்பான், அப்புறம் அவன் பயந்த காரியம் நடக்கும்னு. திஸ் இஸ் எ ஜென்ரல் டீச்சிங், பொதுவான போதனை இது. அங்கே யோபு பயந்தான்னாக்கா அது வேறு விஷயம். அவனுக்கு நான் நீதிமானாக இருக்கிறதுனால எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்து நான் நீதிமான்கிறத நிரூபித்து காட்டுறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துட்டா நான் என்ன செய்யன்னு அந்த பயம் அவனுக்கு இருந்துச்சு. இருந்திருக்காதா? சரி. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் போய் கர்த்தருக்கு பலியிட போகிறப்பெல்லாம் எப்போ போகிறான்? பிள்ளைய பிறந்த நாள் வந்துச்சு, எல்லோரும் கூடி சந்தோஷமாக பண்டிகை மாதிரி கொண்டாடினாங்க. தங்களுடைய சந்தோஷத்தில் ஏதாவது கர்த்தரை பற்றி மோசமாக பேசி இருந்திருப்பாங்களோ, அப்படி இருந்தாக்கா கர்த்தர்கிட்ட மன்னிப்பு வேணும்னு சொல்லி இவன் போய் கர்த்தருக்கு பலியிட்டான்னு போட்டிருக்கு. அதாவது அப்படி இந்த பிள்ளை ஏதாவது செஞ்சு சேட்டை பண்ணி அப்புறம் கர்த்தரால் ஆபத்து வந்தால் என்ன நடக்கும்னு நினச்சானோ அதெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறான். அவனுடைய விஷயம் வேறு. ஆனால் இங்கே இப்போ நீங்கள் சுற்றிலுமா இருக்க விசுவாசிகளை கவனிங்க. அவங்க ஏதாவது செய்யக்கூடாத காரியங்களில் போய் தலையிட்டுக்கிட்டு இந்த தூங்குகிற நாயை காதை பிடிச்சி இழுக்கிறவேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி வேண்டாத காரியங்களில் தலையிட்டுக்கிட்டு அப்புறம் வீடுகளில் அந்த சில கல்யாணம் மரணம் காரியங்கள்லாம் வரும்போது எங்கள் முறைமையின்படி நம்ம முறையின்படி இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்னு சில தேவனுக்கு உகந்ததல்லாத சில காரியங்களில் தலையிட்டுக்கிட்டு அப்புறம் அதனால் வர்ற ஒரு பிசாசு உள்ள நுழைஞ்சிரும் பார்த்தீங்களா? இவங்களுக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி துன்பங்கள் ஒன்று மேலே ஒன்று வரும். அப்படி இவங்க விசுவாசிகளே ஒழுங்கற்ற வாழ்க்கையை வாழ்கிறதுனால அப்புறம் இப்படி பயம் வந்தால் என்ன செய்யணும்? பயப்படுவாங்க. அப்புறம் பயந்த காரியம் வரும். துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் வரும், அவனுக்கு நேரிடும். ஆனால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நான் ப்ளைனாக கேட்குறேன். இப்போ உங்களுடைய இருதயம் இப்போ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவராக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன்.
நீங்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னத்துக்கு பயப்படுறீங்க? கர்த்தருக்கு பயப்படுதல் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி மனுஷருக்கு பயப்படுறது, பிசாசுக்கு பயப்படுறது, மரணத்துக்கு பயப்படுறது, இந்த வியாதி வந்துருமோ அப்படின்னு பயப்படுறது, இந்த அவங்களோட சேர்ந்த நமக்கு இந்த வறுமை வந்துருமோ அப்படி பயப்படுறது, இந்த பணத்தை எவனா திருடிட்டு போயிடுவானோ அப்படின்னு எதையாவது சொல்லி, இல்லை அந்த அவங்க வந்து நமக்கு விரோதமாக என்னமோ நினச்சிக்கிட்டே இருக்காங்க, அவங்க பில்லி சூனியம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு எதையாவது சொல்லி எதையாவது நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொன்னது கொஞ்சம். ஆனால் நான் இப்போ உங்களை கேட்குறேன், நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க? நீங்கள் பயப்படுறீங்கிறதுலேருந்து கர்த்தர் அந்த குறிப்பிட்ட ஆபத்து காலத்தில் நம்மளை காப்பாற்ற மாட்டார்னு நீங்கள் நம்புறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் அவிசுவாசம். நன்மை வரும்னு நம்புறது தான் விசுவாசம். அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் அப்படி எழுதியிருக்கு. அப்படி இருக்க ஏன் நல்லவர் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், எனக்கு நன்மை செய்வார், பாதுகாப்பு எனக்கு உண்டுன்னு சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம்? ஆனால் எனக்கு இப்படி ஆயிருமோ, எங்கள் வீட்டில் இப்படி செஞ்சுருவாங்களோ, இந்த மாதிரி எது ஏட்டிக்கு போட்டியாக நடந்துருமோ, பிள்ளைகளை பற்றி எனக்கு இப்படி பயமாக இருக்குது. என்னத்துக்கு கர்த்தர் கூட இருக்கிறேன்றார்ல. அவர் சொல்கிறாரு, நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் பிள்ளைகளுக்கு நான் போதிப்பேன்னு சொல்கிறாரு. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு எழுதியிருக்கு. பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து நடத்துவேங்கிறாரு, போகிற வழியை காட்டுவேன்றாரு. ஆனால் நிறைய விசுவாசிகளுக்கு இந்த காரியத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு தெரியலங்க. அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? என்னை கேட்டால் அவங்கள அடிக்கணும். ஏன் அடிக்கணும்? கர்த்தர்கிட்ட உட்கார வேண்டிய நேரம் உட்காரல, அவர்கிட்ட கேட்கல, அவர் பேசியிருப்பார், அவர் பேசுகிறத கேட்குறதுக்கே நேரம் இல்லை, அப்புறம் தெரியலை, அப்புறம் இப்படி நடக்குமா அப்படி நடக்கும், அப்படியெல்லாம் நடக்கும். அருமையானவர்களே, இங்கே என்னமோ கர்த்தர் சொல்கிறாரு, துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், ஆனால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் தேவனுடைய பிள்ளைங்க, அவன் கேட்குறத கர்த்தர் கொண்டு வந்து தந்துடுவார். ஏன்னா நீதிமானுடைய தகப்பன் தேவாதி தேவன். அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யமா, அவர்கிட்ட இல்லாத நன்மைகளா, அவர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமா அவர் கொண்டு வந்து தருவார். ஆனால் அதுக்குன்னு இந்த பிசாசு வந்து ஆசை காட்டுறப்பெல்லாம் போய் அங்கே கொடுக்குறான்னு வாங்கிடக்கூடாது. ஏசுனார்கிட்ட வந்து பிசாசு சொன்னால் பசிக்குது இல்லை கல்லாப்பமாக்குன்னு, இதான் வேலை நமக்கு. கர்த்தர் கொடுப்பார் வாங்கிக்கிறேன்னு சொல்லணும். அப்படி தான் அவர் சொன்னார். அங்கேருந்து குதிச்சா தேவதூதன் கால் உடையாமல் காலை தூக்கிட்டு தாங்கிட்டு போவேன்னு சொல்லி எழுதியிருக்கு. குதின்றேன். ஏன்னா சர்க்கஸ் பண்ண கர்த்தர் இங்கே வச்சுருக்கிறாரு. இல்லையே, நம்மளை எப்படி நடத்துகிறாரு நமக்கு தெரியும். நம்ம ஒழுங்காக இருக்கணும். இந்த உலகம் பூரா தந்துடுறேன், ஒரு தடவை சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொள்ளுங்கிறேன். எங்கள் உலகம் பூரா வேணுனாக்கா அவன் சொல்கிறேன் ஒரே ஒரு தடவை விழுந்தா போதும்னு. இந்த அவிசுவாசிகள் எல்லாரும் பிசாசு காலிலே கிடக்கிறாங்கங்க. உலகத்தில் இருக்க எல்லாம் வேணும்னு அவன் சொன்னால் ஒரு தடவை விழுக சொல்லி இவங்க காலிலே கிடக்கிறேன்றாங்க. கர்த்தருடைய காலில் எல்லாம் காத்திருக்கணும். கர்த்தருடைய பாதடியில் காத்திருக்கிறவர்கள், என் வாசல் நிலை அருகே அதிகாலையில் காத்திருக்கிறவர்கள் அப்படி சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளை போட சட்டை எடுத்து எழும்புறதை பற்றி பேசுது. அருமையானவர்களை என்ன செய்கிறாங்க இந்த பொல்லாதவர்கள்? இந்த உலகத்தார் எங்கே யார் காலில் விழுந்து கிடப்பாங்க. ஆனால் நீங்கள் பாருங்க, கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்காக பிள்ளைக்கு எப்படி நன்மை செய்யணுமோ அப்படி செய்வார். எப்போயாவது கர்த்தர் வந்து முழங்கால் போட்டுக்கிட்டே வா, அங்கேருந்து முழங்கால் போட்டுக்கிட்டே வா, அப்போ தான் மிட்டாய் வாங்கி தருவேன் அப்படி எதுவும் சொன்னாரா? பிள்ளையை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சி இந்தா உனக்கு மிட்டாயின்னு கொடுக்குறேன். அப்படி கர்த்தரை வச்சுக்கிட்டு அதான் சொல்கிறாரு, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இங்கே பாருங்கள், ஒரு தடவை கேரளாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரரை பார்க்க போயிருந்தேன். அப்போல்லாம் என்கிட்ட எனக்கே சாப்பாடு இல்லாத காலங்கள், அது ஒரு பெரிய சோதனை காலம். போய் அந்த மனுஷனை பார்த்து பேசிட்டு
வரலாம் அப்படின்னு ஏதோ விசுவாசிகள் ஊழியக்காரங்களோட போய் பார்த்தா பேச சந்தோஷம் அப்படி சொல்லி போனேன் நான். சரி, அவங்க நமக்கு ஜெபமும் பண்ணுவாங்க. சரி போனேன். அங்கே போய் ஒரு நாள் அங்கே தங்கியிருந்தேன் அவர் கூட. அப்போ சாயந்தரத்தில் என்னை கூப்பிட்டுக்கிட்டு வா போகலாம் தான் அந்த வீட்டில் போய் அந்த ஹவுஸ் விசிட் வீடு பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்காக அப்படி சொல்லி கூட்டி போனார். அவர் கடையில் போய் அவர் என்னமோ ஒன்று வாங்கினார். ஒரு கடை அங்கே இருந்துச்சு, அங்கே என்னமோ வாங்கினார். அங்கே அந்த கடையில் வரிசையாக மிட்டாய்கள்லாம் அடுக்கி வச்சுருந்துச்சு. எனக்கு அதில் இருக்க ஒரு சூட மிட்டாய் கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இவர்கிட்ட போய் எங்கே நான் சூட மிட்டாய் வாங்கி கொடுன்னு கேட்குறது, என்கிட்ட சூட மிட்டாய் வாங்குகிற அளவுக்கு அப்போக்கி காசு இல்லை. நான் இருந்திருந்தால் நானே வாங்கியிருப்பேன். என் நிலமையை பாருங்கள் அந்நேரத்துக்கு. அப்போ சூட மிட்டாய் வாங்க காசு இல்லை, கிடச்சா நல்லாயிருக்கும், எங்கே இவர்கிட்ட கேட்குறதுன்ட்டு பேசாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆள் அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அந்த பாட்டிலில் எடுத்து ஒரு சூட மிட்டாய் எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. ஏங்க நான் என்ன பதில் பேசுறது? அழுக தான் வரும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும்னு இருக்குது. இதெல்லாம் அனுபவிச்சாதாங்க தெரியும். சும்மா வெறுமனே பேச்சு பேசி அதெல்லாம் இல்லை. இப்போ நான் கர்த்தர் பெரிய என்ன காரியங்கள்லாம் செஞ்சார், நான் விரும்பினதெல்லாம் செஞ்சார் நான் சொல்லலாம். ஆனால் அதை விட இந்த சின்ன விஷயங்கள் தான், ஒன்றுமில்லாத விஷயங்கள் தான். அது எப்படி அதை கூட கர்த்தர் கவனித்து நமக்கு தர்றாருன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கா இல்லையா? நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த சோதனை காலம் முடிஞ்சிச்சு. அப்போ சோதனை காலம் முடியறதுக்கு முன்னாடி நீ போய் உங்கள் அப்பா அம்மாட்ட போய் நீ ஒழுங்காக இருக்கிறேன்னு சொல்லு, ஏசுனார் வேண்டான்ட்டு நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லு, அப்போ உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடுது. அதுக்குன்னு ஏசுனார் வேண்டான்னு யாராவது போவேன், அதை விட சாகிறது தேவலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சு போனேன். அடுத்த நாள் எனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வந்துச்சு. அன்னையிலேருந்து எனக்கு சாப்பாட்டு கஷ்டம், ட்ரெஸ்ஸுக்கான கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி நான் நினச்சேன், இன்று முதல் சாக வரைக்கும், சாகர்னா பரலோகம் போக வரைக்கும், சாகன்னு சொல்லக்கூடாது இப்போ, ஏன்னா அவர் சீக்கிரம் வந்துடுவார், நான் பறந்து போவேன். இன்னிலேருந்து சொல்கிறேன், நான் அன்றைக்கி இனிமேல் முடிவறிந்தவன் எனக்கு சாப்பாட்டு கஷ்டம் கிடையாதுன்னு சொன்னேன். இன்றைக்கிங்க என்கிட்ட ஏதாவது கொஞ்சம் கையில் பைசா இருந்துக்கிட்டே இருக்கும். சாப்பாட்டு கஷ்டம் எனக்கு வந்தது கிடையாது, வராது. ஆக ஒரு சோதனை காலத்தில் நெருக்கடி இருக்கலாமே ஒழிய மற்றபடி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார்ல. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான். துன்மார்க்கன் எப்படியா? துன்மார்க்கன் யார்? கெட்டதாக செய்கிறவன், மற்றவங்களை கெடுக்கிறதுக்காக ஏதாவது செய்கிறவன். சில ஆட்களை பற்றி எழுதி போட்டிருக்கு, அந்த நல்ல கிணறு, தண்ணீர் இருக்கிற கிணறை எதிரிகள் போகும்போது அந்த கிணறை தூத்து விட்டு போயிடுவாங்களாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் ஒரு ஊரை பிடிக்கணும்னு போனால் சுற்றி நீ வந்து சூழ்ந்து அதை பார்க்கும்போது அங்கே இருக்க நல்ல மரங்களெல்லாம் வெட்டாத, அது கனி தரும், எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அப்படியெல்லாம் எழுதுகிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்களா, துன்மார்க்கர் வந்து கிணறு கூட நல்ல தண்ணீர் கொடுக்குற அந்த கிணறை தூத்து விட்டு போயிடுவாங்களாம். நல்ல மரங்கள் கனிகளாக இருந்தால் அவனுக்கு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு அதை வெட்டி போட்டுருவாங்களாம்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான். துன்மார்க்கன் வரும்போதே புயல், சுழல் காற்று, சூறாவளி வர்ற மாதிரி அப்படி வருவேன். ஏதாவது வழியில் இருக்கிறதெல்லாம் சூறை காற்று பிடிங்கிட்டு போயிடுச்சு. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு கதவை பிடிங்கிட்டு போயிடும். அந்த ஓடு தகரம் போட்டுதான் தகரத்தை பிடிங்கிட்டு போயிடும். ஓடு பறக்குங்க. சூறாவளி போல் இந்த துன்மார்க்கன் வர்றானா வந்த வேகத்தில் கடந்து போயிடுவானா, அப்புறம் இருக்க மாட்டான். நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். அது சொன்னார் பார்த்தீங்களா? நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்ததன் மேல் மோதிய போதும் அது விழவில்லை. ஏன்னா இவன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டி எழுப்பியிருந்தான். ஆனால் பாவிகள்
அவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தர் வார்த்தையை கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது செய்வாங்க. அவங்க வாழ்க்கை இடையில அழிஞ்சு போயிடும். என்னன்னு கேட்டால், அவன் மணலில் தான் வீட்டை கட்டினான்னு சொல்லுவார். இங்கே சொல்லியிருக்கிறது, சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான். இப்போது விசுவாசியாக இருக்க உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை சுற்றி ஏதாவது துன்மார்க்கன் இருந்து உங்களை போட்டு அலட்டி ஏதாவது பண்ணிடலாம், அரிச்சிட்டு போயிடலான்னு பார்க்குறானா, அவன் போயிடுவாங்க, அப்புறம் இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நீதிமானாக இருக்கிற நீங்களோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவர்கள். உங்களுடைய அஸ்திபாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. உங்களை யாரும் அசைக்க முடியாது. நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற, கர்த்தரிடத்தில் அஸ்திபாரம் போட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து கொண்டு இருக்கிற உங்களை யாரும் அசைக்க முடியாது. சரி, பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ, பற்களுக்கு காடி என்னது? அது காடியான சில சாராயமான காரியங்களை குடித்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம ஆளுகளுக்கு சொல்கிறேன், காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்காமல் இருந்தால் வாய் எப்படி இருக்கும்? அதான் பற்களுக்கு காடி. பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ, இந்த சில முன்ன காலங்களில் தெரியும், அந்த காலங்களில் அடுப்பு ஊதி விறகு வச்சு அடுப்பு ஊதி தான் அது எரியாமல் அணைஞ்சு போச்சுன்னா ஊதிக்கிட்டே கிடக்குன்னு புகையாக வரும். அந்த இடத்துல உட்காந்துருக்க முடியாது. சீக்கிரமாக 2 ஊதி பிடிக்க வச்சுட்டோம், பிடிச்சி எரிய தொடங்கிருச்சுன்னா புகை வராது. அதனால் வேகமாக ஊதி பிடிக்க வச்சுட்டு அந்த புகையை விட்டு எந்திரிச்சு ஓடணும்னு நினைப்போம். அந்த கண்ணுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ, அப்படியே சோம்பேறி தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். சோம்பேறிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா, சில சமயத்தில் யார்ட்டா அப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டா, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டு வாயான்னு சொன்னால், இவங்க எங்கேயாவது சோம்பேறித்தனமாக அங்கே இப்படி நின்று இங்கே வேடிக்கை பார்த்து அங்கே பார்த்து நண்பர்கள் யாராவது வந்தால் பேசி அப்புறமேல் வர்றாங்கன்னா, அப்படி ஆளுக இவங்களுக்கு எப்படி இருப்பாங்களாம்? பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் போல் இருப்பாங்களாம் இந்த சோம்பேறிய. சோம்பேறி குழுகிறதென்று உழமாட்டான். அப்புறம் அறுப்பில் பிச்சை கேட்டால் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் அறுப்பு காலத்தில் அவன் தூங்கிக்கிட்டு இருப்பான், கடைசியில் லட்சை அடைவான்னு எழுதியிருக்கு. சோம்பேறி கையில் களத்தில் கையை வச்சுட்டு வாய்க்கு எடுக்க அவனுக்கு சோம்பலாக இருக்குதான். இப்படி ஆளுகளை நம்பி எந்த வேலையும் நீங்கள் ஒப்படைக்க முடியாது. நான் அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேங்க, அது பாட்டுக்கு அங்கே இப்படி விழுந்துருச்சுங்கன்னுவான். நீ பத்திரமா பார்த்துக்கன்னு தான் சொல்லிட்டு போவான். ஆனால் அவன் தான் அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு விழுந்துருச்சுன்னுவேன். அப்படி தாங்க இருக்கிறாங்க சோம்பேறிகள். நம்ம எப்படி இருக்கிறான்? நம்மக்கிட்ட இந்த சோம்பேறித்தனம் இருக்கா? கொஞ்சம் நிதானித்து பார்க்கலாம். ஒழுங்காக இருக்கமா? நம்முடைய வேலையெல்லாம் ஒழுங்காக செஞ்சிட்றோமா? அன்றன்றைக்கான வேலை, இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு நினச்சா முடிச்சிட்டோமா? அதை நல்லா செஞ்சுருக்கோமா? நேர்த்தியாக செஞ்சுருக்கிறோமா? பார்க்கலாம். தேவன் அதனதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாகி செய்திருக்கிறார். அப்படி எழுதியிருக்கு. நம்ம எதுக்கு எழுதியிருக்கிறார் இதை? நம்ம அப்படி அது மாதிரி செய்யணும்னு. ஏங்க தேவன் செய்வார், நமக்கு செய்ய முடியுமான்னா அப்படி தான் செய்ய சொல்கிறாரு. இயேசுநாதர் என்ன சொன்னார்? என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் அப்படின்னு இயேசுநாதர் சொல்கிறாரு. ஹலோ, இதை கேட்டு தான் இந்த பரிசேயர் சதுசேயர்கள்லாம் ரொம்ப கோபம். ஆசாரியர்கள் ரொம்ப கோபம் அவங்களுக்கெல்லாம் இவர் மேலே. ஏன்னா தேவன் கிரியை செய்கிறார், அது மாதிரி நான் கிரியை செய்கிறேன்னா நீ அவருக்கு சமமானு கேட்டுக்கிட்டு சண்டை போட வர்றாங்க. தேவன் இப்போ ஒன்றும் சும்மா இல்லைங்க. தேவன் ஏதோ சிங்காசனம் போட்டு உட்காந்துட்டு கம்முன்னு உட்காந்துருக்கிறார் அப்படி பார்த்துக்கிட்டு இல்லைங்க. அவர் ஹீ இஸ் வெரி பிஸி. அவர் அநேக காரியங்களை கவனிக்கிறாரு. அவர் வர்ற செய்தியெல்லாம் கேட்குறாரு. ஒரு செய்தி வருது, சோதம் இப்படி ரொம்ப மோசமாக இருக்குன்னு. சரி நானே போய் இறங்கி பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு வர்றாரு. இந்த நோவா காலத்து ஆட்கள் செஞ்சதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப व्यसனமாக போச்சு. ஏன்டா இவங்களை உண்டாக்கணும் அப்படின்னு அவர் நொந்துக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் நீதிமான்களை பார்க்கும்போது தேவனுடைய கண்களில் அவங்களுக்கு கிருபை கிடைக்கிறது. அங்கே அந்த நோவா எப்படி இருந்தான்? அவனை பாருங்கள், தேவனுடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஏனோக்கு எப்படி இருந்தான்? அவன் நீதியில் கர்த்தருக்கு பிரியமாக அப்படியே
அவர்கிட்ட சந்தோஷமாக அவர்கிட்ட பேசிக்கிட்டே போய்கிட்டே இருந்தால் திடீர்னு விசுக்குன்னு அவனை கூட்டி போயிட்டார் பரலோகத்துக்கு. அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். நீதியை பிரசங்கித்தவனாகிய ஏனோக்குன்னு எழுதியிருக்கு. அது பாருங்கள், இது எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த சோம்பேறி அது ரொம்ப டேஞ்சருங்க. சோம்பேறிகள் நமக்கு வேண்டியதில்லை. சில சமயத்தில் அவங்களையும் வச்சு குப்பை கொட்டுறான். சரி, ஓகே. அடுத்து 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். இது மாதிரி முன்னே நம்ம வாசிச்சிருக்கோம். கர்த்தருக்கு பயப்படுதல் இந்த நீதிமொழியில் 9:11 வாசி. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். என்னாலேனா ஞானத்தால். யார் ஞானம்? இயேசுவை பின்பற்றும் போது நாட்கள் விருத்தியாகும், வருஷங்கள் விருத்தியாகும், நாட்கள் பெருகும்ன்றாரு. இங்கே சொல்கிறாரு கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயந்தால் அவருக்கு ஏற்றாப்புல ஒழுங்காக செய்கிறது. ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். அவன் நீதிமானுடைய நம்பிக்கை என்ன? நம்பிக்கைன்னா என்னது? இனிமேல் வரப்போகிற காலத்தை பற்றியது. நீதிமான் வரப்போகிற காலத்தை பற்றி சந்தோஷப்படுறான். துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். எனக்கு இது வேணும் அது வேணும் துன்மார்க்கன் கேட்டால் கிடைக்காதுன்றாரு. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். அவருடைய வழியே உத்தமமானவர்களுக்கு அதுவே பெரிய அரணாக இருக்கான். அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. இது எப்படி? நீதிமான்கள் தான் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படி எழுதியிருக்கு. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதிமான் என்று அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியிலே வசிப்பதில்லை. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். கவனிங்க, இந்த நீதிமான்களாக நல்ல மனுஷரை பாருங்கள். எது ஞானம், அதாவது கர்த்தர் எப்படி சொல்லுவாரோ ஆலோசனை அதுபோல் ஆலோசனை சொல்லுவாங்க. அகிதோப்பேல்னு ஒரு மனுஷன் இருந்தானா, தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தானா, அவனுடைய ஆலோசனையெல்லாம் தேவனுடைய ஆலோசனை போல் இருக்கும்னு அங்கே எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? அவன் உண்மையிலே தேவனுடைய மனுஷனாக இருக்கல, ஆனால் ஏதோ அப்படி ஞானத்தை பெற்று ஆலோசனை பெற்று இவனுக்கு சொல்லி இருந்திருக்கிறான். கடைசிக்கு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? தாவீதே கவுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அப்படி ஐடியாவே அவன் மகனுக்கு கொடுத்துவிட்டான். இந்த ஆள் எப்படின்னு பார்க்கணும், நீதிமானான்னு பார்க்கணும். நீதிமான் சொல்கிற வார்த்தைகள்லாம் ஜீவனுக்கு ஏதுவா, நல்வாழ்வுக்கு ஏதுவா அது இருக்கும். நீதிமான் என்று அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போகும். எது மாறுபாடு? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லணும். அதை விட்டுட்டு மாறுபாடாக பேசக்கூடாது. கர்த்தர் சொல்கிறாரு, நானே உன் பரியாரியான கர்த்தர், என்னாலே உனக்கு சுகம் உண்டாகும். எகிப்தியருக்கு வந்த வியாதிகள் ஒன்றே நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் அப்படின்னா, எனக்கு வியாதியாக வருதுங்க பாசம், எனக்கு வியாதியாக வருது, இந்த வியாதி போக மாட்டேங்குது, இப்படியா கர்த்தர் சொன்னார்? இது மாறுபாடுள்ள பேச்சு. மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போகும். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை பார்த்தீங்களா? நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்குடைய வாயோ மாறுபாடு உள்ளது. நீதிமானுடைய உதடுகள், நீங்களும் நீதிமானாக கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறப்ப கர்த்தருக்கு பிரியமாக நீதியான நல்ல காரியங்களை பேசுகிறதுக்கு இன்னவங்க யோசிப்பாங்க, மற்ற காரியங்களை பேச மாட்டாங்க. ஆனால் துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறதுக்கு நேராக ஏட்டிக்கு போட்டி அவங்க பேசுவாங்க. அப்போ இந்த 10வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீதிமான்கள் எப்படி ஜீவனுக்கு ஏதுவாக, சமாதானத்துக்கு ஏதுவாக, நல்வாழ்வுக்கு ஏதுவாக, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக எப்படி இருக்கிறாங்கன்னு. ஆனால் அதே சமயத்தில் மூடர்கள், பரியாசக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர் அவங்களாம் எப்படி வாழ்ந்துறாங்கன்னு இதில் ஒரு கான்ட்ராஸ்ட் எழுதியிருக்கு. இதுபோல் கான்ட்ராஸ்ட் தான் இன்னும் தொடர்ந்து வரும். 31வது அதிகாரம் வரைக்குமே நம்ம இதை கவனிக்கணும். ஆனால் பல விஷயங்களை பற்றி பேசும்.
அவைகளை அவ்வப்போது படிக்கலாம். இப்போதைக்கு ஓகே, காட் bless யூ.